கரூரில் 17 ஆண்டுகளாக கட்டப்பட்டு வரும் மேம்பால பணி தாமதமடைந்து வருகிறது. இதனால் சாலை குண்டும் குழியுமாக இருப்பதால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாலாஜி பாஸ்கர், இந்த பணி தாமதமாவதால என்ன இன்னல்களை சந்திக்கிறதா மக்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது? லாவண்யா, திருப்பூர் மாநகரில் இருக்கக்கூடிய பிரதான பகுதியாக இருப்பது கல்லூரி சாலை மற்றும் ஆண்டிப்பாளையம். இந்த பகுதிகளுக்கு இடையாக, அதாவது ஒரு பகுதியிலிருந்து மற்றொரு பகுதியை சென்று சேர்வதற்கு இடையிலே ரயில்வே தண்டவாளமும் இதற்கு அடுத்தபடியாக நொய்யலாறும் பயணித்து வருகிறது. இந்த பகுதிகளை கடப்பதற்கு தற்பொழுது தரைப்பாலம் மட்டுமே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மழைக்காலங்களில் இந்த பகுதிகளில் வெள்ள நீர் அதிக அளவில் செல்லக்கூடிய காரணத்தினால் இந்த பகுதியிலிருந்து மற்றொரு பகுதிக்கு செல்ல முடியாமல் பல கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையானது நிலவி வருகிறது. இதன் காரணமாக கடந்த 2006ஆம் ஆண்டு 6.50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மேம்பாலம், அதாவது உயர்மட்ட மேம்பாலம் அமைப்பதற்கான திட்டப்பணிகள் அமைக்கப்பட்டது. தொடர்ந்து நில ஆர்ஜிதம் செய்வதற்கு இந்த பகுதி பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் 2017 வரையிலும் நீதிமன்ற வழக்கானது நடைபெற்று வருகிறது. பின்னர் இந்த நீதிமன்ற வழக்கு முடிவடைந்த நிலையில் தற்பொழுது இந்த பாலப்பணிகளை நிறைவு செய்ய 45 கோடி ரூபாய் செலவாகும் எனவும் இதற்கான மதிப்பீடு வரையறுக்கப்பட்டு ஏலமிடப்பட்டு பணிகள் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது வரையிலும் எந்தவிதமான பணிகளும் நடைபெறாமல் 17 ஆண்டுகளாக இந்த பகுதி பொதுமக்கள் தொடர்ந்து இன்னலை அனுபவித்து வருகின்றனர். என்னென்ன மாதிரியான இன்னல்கள் இந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்து நாம் இங்கு இருக்கக்கூடியவர்களிடம் கேட்கலாம். வணக்கம். இந்த பகுதியில் 17 ஆண்டுகளாக தொடர்ந்து பாலப்பணி நடைபெற்றிருக்கிறது. என்னென்ன மாதிரியான இன்னல்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடியது? இப்போ நாம் நின்றுட்டு இருக்கிற இந்த பகுதியிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 18 ஆண்டுகளாக 2006லேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 ஆண்டுகளாக இந்த பாலம் இப்படியே நின்றுட்டு இருக்கு. கட்டப்பட்டதுலேருந்து இப்படியே நின்றுட்டு இருக்குது. இந்த பகுதியில் இருபக்கமும் இருக்கக்கூடிய சாலைகள் என்பது முழுக்க மண் சாலைகளாக மாற்றப்பட்டிருக்கிறது. போக்குவரத்து மழைக்காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவு குண்டும் குழியுமாக அநேகமாக இந்த பகுதியிலிருந்து அந்த பகுதிக்கு போகக்கூடிய பல்லாயிரக்கணக்கான பணியன் தொழிலாளர்களும் சரி, பள்ளி கல்லூரிகளில் செல்லக்கூடிய மாணவ மாணவிகளும் சரி மிகப்பெரிய அளவிற்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இங்கே குடியிருப்பு வாசிகளாக இருக்கக்கூடிய மக்கள் இந்த புழுதியினாலும் தூசுகளினாலும் மிகப்பெரிய அளவுக்கு ஆஸ்துமா நோயாளிகளாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல, இந்த பாலப்பணி காலதாமதம் ஆகிக் கொண்டே இருப்பதன் காரணமாக மக்களினுடைய வரிப்பணம் வீணாகி கொண்டிருக்கிறது என்பதையும் நாம பார்க்க வேண்டியிருக்கு. 18 மாதங்களில் கட்டி முடிக்கப்பட வேண்டிய இந்த பாலமானது 18 ஆண்டுகளாக நீடித்துக் கொண்டிருப்பதற்கு மாநில அரசாங்கம் பொறுப்பேற்று, மாநில நெடுஞ்சாலைத்துறையும் பொறுப்பேற்று இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும், உடனடியாக கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கைகளாக இருக்கிறது. எனவே நிறைய பேர் இந்த சாலையின் காரணமாக தறிக்கு விழுந்து கை கால் முறிந்து மருத்துவ செலவு இந்த மாதிரியான பல்வேறு ஈடுகட்ட முடியாத வாழ்க்கை செலவினங்களில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்படி 18 ஆண்டுகளாக நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அவலத்திற்கு உடனடியாக இந்த அரசாங்கம் முடிவு கட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கு. அதாவது தொடர்ந்து பல ஆண்டுகளாக நடைபெற்று வரக்கூடிய இந்த கட்டுமான பணி இடையில் நின்றதன் காரணமாக பல்வேறு இன்னல்களை இந்த பகுதி பொதுமக்கள் சந்தித்து வருவதாகவும் உடல்நலக் கோளாறுகளும் ஏற்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் நெடுஞ்சாலைத்துறை விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த பாலப்பணிகளை நடத்தி முடித்து தர வேண்டும், உடனடியாக இதனை பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்பது இப்பகுதி பொதுமக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பாலாஜி பாஸ்கர்.